இன்னைக்கு நம்ம இந்தியா இருக்கிற குரூப் ஏல பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணிகளும் இந்த தொடரை விட்டு அவங்க ஏற்கனவே இரண்டு பேருமே வெளியேறியிருந்தாலும் ஆறுதல் வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இரண்டு பேருமே மோத இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்டான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதனையொட்டி பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே அவங்க மகிழ்ச்சியில் கொண்டாடி இருக்காங்க. எதுக்காகடா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் ஜாம்பவான் பிளேயர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க செஞ்சிருக்க இந்த மோசமான செய்கைக்கு அவங்கள காரி துப்பி பயங்கரமாக கழுவி ஊத்துற மாதிரியான மோசமான செயலில் இன்னைக்கு மீண்டும் பாகிஸ்தான் பிளேயர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் அணிகளுக்கும் இடையே ராவல்பிண்டியில் தான் இந்த மேட்ச் நடக்க இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கூட மழையால் கம்ப்ளீட்டாக அபேண்டம் ஆகியிருந்தது. ஸோ அதே நிலைமை தான் இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இந்த ஆட்டமும் மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு. டாஸ் கூட போட முடியல, நேஷனல் ஆந்தம் கூட பாட ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதையும் முழுசாக பாடி முடிக்க முடியலை. மேட்ச் கம்ப்ளீட்டாக அபேண்டம் ஆயிருந்ததை தொடர்ந்து வழக்கம் போல இரண்டு அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ பிரித்து கொடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த தொடரில் அட்லீஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க தொடர்ந்து ஜீரோவிலேயே இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த கடைசி ஆட்டமாவது ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் 2 புள்ளிகளாவது எடுப்பாங்களா அப்படின்னு தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு கடுமையாக கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் தற்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விளையாடாமலேயே அபேண்டம் ஆகியிருக்கு. இதனால் பாகிஸ்தான் பிளேயர்கள் மேட்ச் அபேண்டம் அப்படின்னு அறிவிச்சதுமே அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியில் சிரிச்சுக்கிட்டு கையை கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய மேட்சை ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு மாதிரியான சந்தோஷ முகத்துடன் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே காணப்பட்டிருக்காங்க. அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பாகிஸ்தான் ஜீரோவாக இருந்துச்சு. இந்த மேட்ச் அபேண்டம் ஆனதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த ஷோயப் அக்தர் பார்த்தீங்கன்னா கடுமையாக பயங்கரமாக அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதே போல் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. பாகிஸ்தான் இந்த தொடரில் மோசமாக தோற்றுருக்காங்க. இது வரைக்கும் பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட வரலாற்று தோல்வியை அடைஞ்ச வருத்தம் கொஞ்சம் கூட பாகிஸ்தான் பிளேயர்கள் முகத்தில் இல்லை. அதுக்கு நேர்மாறா இந்த மேட்ச் அபேண்டம் ஆனதுமே எல்லாருமே சிரிச்சு மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குற எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு அக்தர் விளாசிருக்காரு. அதே போல் வாசிம் அக்ரம், சீனியர் பவுலர் வாசிம் அக்ரம் அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு திட்டியிருக்காரு. இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் வெற்றியாவது ரசிகர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மேட்ச் அபேண்டம் ஆனது பார்க்குற எங்களுக்கே வருத்தமாக இருக்கு. ஆனால் அந்த வருத்தம் கொஞ்சம் கூட பாகிஸ்தான் பிளேயர்கள் முகத்தில் இல்லை. ஏதோ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு புள்ளி சாதிச்சிட்ட மகிழ்ச்சியில் தற்போது பாகிஸ்தான் பிளேயர்கள் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் சொந்த அணியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான டீமை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வாசிம் அக்ரம் அவரும் கோவத்தை கக்கி இருக்காரு. அதே போல ஷாஹித் அஃப்ரிடி வழக்கமாக அவர் பெருசாக இந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. ஆனால் இதுக்கு ஷாஹித் அஃப்ரிடி அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல இருக்காங்க. ஒரு புள்ளிகள் பாகிஸ்தான் அணிக்கு இந்த ஆட்டம் ட்ரா மூலியமாக கிடைச்சிருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் மைனஸ் ரன் ரேட்டோட பங்களாதேஷ் மேலே இருக்கு, பாகிஸ்தான் கீழே இருக்காங்க. ஸோ அந்த கவலை வருத்தம் கொஞ்சமாவது மனசில் இருந்தால் இப்படி மகிழ்ச்சியாக இந்த மேட்ச் அபேண்டம் ஆனதை நினச்சி செலிப்ரேட் பண்ணுவாங்களா? பாகிஸ்தான் பிளேயர்கள் உண்மையாகவே பாகிஸ்தான் கிரிக்கெட் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஷாஹித் அஃப்ரிடி அவரும் அவருடைய பங்குக்கு பாகிஸ்தான் பிளேயர்கள் இந்த மேட்ச் கடைசி அபேண்டம் ஆனதை தொடர்ந்து அவங்க மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ண அந்த விஷயத்தை பார்த்து கோபம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு டிவியில் பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க செலிப்ரேட் பண்ண அந்த தருணத்தை நீங்க கவனிச்சிங்களா? தொடர்ந்து பாகிஸ்தான் முன்னாள் பிளேயர்கள் பாகிஸ்தான் பிளேயர்களை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் உங்க கருத்தை சொல்லுங்க.